வந்து தாவேக்காவுக்கும் திமுக தான் போட்டின்னு விஜய் இன்னைக்கு திருவாரூர் எல்லா கட்சிகளும் ஆளுங்கட்சிக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்வது அரசியல் எதார்த்தம். அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 4 கூட்டணி தலைமையில சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறேன். உங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்கப்படுமா? இல்லை, இந்த தேர்தலில் நாங்கள் உறுதியாக இடம்பெறுகின்ற கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் உறுதியாக தெரியும். பரபரப்பு விஜயோட திருவாரூர்ல பயங்கர எழுச்சியா இருக்கு. அந்த விவசாயிகளோட கட்சி பலத்து பயங்கர ஆரவாரமா இருக்கு, கூட்டங்கள் அதிகமா இருக்கு. அது உங்களோட சொந்த மாவட்டம் திருவாரூர், எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது நான் ஏற்கனவே அன்றைக்கி சொன்னேன், யாரை பார்த்தும் யாருடைய கூட்டத்தை பார்த்தும் இல்லை எந்த கட்சியை பார்த்தும் பொறாமைப்படாத மனநிலை உடையவன் நான் என்று சொன்னேன். நாங்கள் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அன்றைக்கி நீங்கள் கேட்டப்பே, விஜயை பற்றி கேட்டப்பே நான் பை சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப நம்ம அதையே திருப்பி பேச வேணாம்னு நினைக்கிறேன். இருக்கீங்க பாஜக கூட்டணி அமைக்கிறது இல்லைன்னு, அதாவது நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏப்ரல் 11க்கு அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் செப்டம்பர் 1 அல்லது செப்டம்பர் 3 அன்றைக்கு அந்த கூட்டணியிலிருந்து வெளியே. இல்லை, சின்னம்மாவோட ஓபிஎஸோட நீங்கள் கலந்துரையாடல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். எங்களுடைய நிலைப்பாடெல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது. டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்துடும். டிசம்பர் பல்வேறு கட்சி தலைவர்களும் பார்த்துருக்கீங்க. பொதுவாக ஒரு அரசியல் விமர்சனோட கருத்து தன்னெழுச்சியாக விஜய்க்கு கூட்டம் வருது, அவங்க ஆளுங்களை திரட்டி வரல, மக்களாக எழுச்சியாக வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு அனுபவமான ஒரு அரசியல்வாதி, உங்களோட கருத்து? நான் தான் இப்போ அன்றைக்கே சொன்னேன், தஞ்சாவூரில் போன மாதமே சொன்னேன். என்னை வந்து இது மாதிரி தான் அங்கே உள்ள உங்க மாதிரி உடைய நண்பர்கள் விஜயோடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க என்கிட்ட. அன்றைக்கி சொன்னேன், எப்படி 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலில் வந்து போட்டியிட்ட போது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமான தாக்கம் இருக்கக்கூடும் என்று நான் கணிக்கிறேன். இல்லை, திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். 6% 7% வாக்குகள் பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியாக வந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒரு 96 சீட்டு தான் திமுக பெற முடிந்தது. அவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ அம்மா அவர்கள் நாங்கள் வந்து 65 சீட்டை அதை எடுத்தோம். மதிமுக சில தொகுதியில் வென்றார்கள். அது எனக்கு தெரிந்தவரை அந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு ஒரு 50 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பையும், கிட்டத்தட்ட அம்மா அவர்களுக்கு ஒரு 70 தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பாதித்திருந்தது. அதுபோல் இல்லை, அதை விட அதிகமாகும். இந்த தேர்தலில் நீங்கள்லாம் கணிக்கின்றதை தாண்டி தாவேக்காவின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2006 இது போல சமூக ஊடகங்கள் கிடையாது, இவ்வளவு பெரிய மீடியா ஆதரவு விஜயகாந்த் கிடையாது. இவருக்கு அந்த அளவு ஆதரவு இருக்கும்போது அது எப்படி நீங்கள்? இல்லை, அப்பயுமே எல்லா ஊடகங்கள் இருந்துச்சு. எத்தனை தொலை இப்போ வந்து எண்ணிக்கையில் அதிகமாக வந்திருக்கு. இப்போ இந்த யூடியூப் அதெல்லாம் வந்திருக்கே தவிர 2006 எல்லா ஊடகங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்திலேயும் சினிமாங்கிறது இருந்துச்சு. அந்த காலத்திலேயும் பல 30 ஆண்டுகளாக திரு விஜயகாந்த் அவர்கள் உச்சபட்ச நடிகராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தார். அதனால் இப்போ மீடியா அதிகமாக இருக்கலாம், டெக்னாலஜி அதிகமாக இருக்கலாம். அதுபோல் இந்த தாக்கம் தான் அதை விட அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.